நமஸ்தே, வெல்கம் டு சாய் பட்டசாலா. நாம் இன்னைக்கு பிராத்மிக்கில் வர செகண்ட் லெசன் தூத் மேங் பானி பார்க்கலாம். பாலில் நிறையா தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்த ஒரு மில்க் மேன் அவரை பற்றியான ஒரு ஸ்டோரி இது. ஏ குவாலா தூத் கா வியாபார் கர்த்தா தா. குவாலா அப்படின்னா ஷெப்பர்ட் மேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஷெப்பர்ட் மேன் தூத் கா வியாபார் அப்படின்னா மில்க் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். உஸ்கே பாஸ் பகுத் சி காயேங் और भैंसें थीं. அவர்கிட்ட நிறைய பஃபலோஸ் கவுஸ் இதெல்லாம் நிறையா இருந்தது. வாலா ஆதா தூத் और ஆதா பானி மிலாக்கார் பேச்தா தா. அந்த ஷெப்பர்ட் மேன் பாதி மில்க்கும் அதுக்கு ஈக்குவலாக தண்ணியும் ஊற்றி அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். வகா ஹர் மகீனே ஹசாரும் ருப்பியே கமாத்தா தா. ஸோ இது மூலமாக அவர் ஒவ்வொரு மந்த்தும் தௌசண்ட்ஸ் கணக்கில் ருப்பீஸ் எர்ன் பண்ணிகிட்டு இருந்தார். एक दिन वह ग्वाला बहुत सा रुपया लेकर गाय खरीदने बाजार जा रहा था. ஒரு நாள் அந்த ஷெப்பர்ட் மேன் நிறைய ருப்பீஸ் எடுத்துட்டு கவு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தார். வகாங் அச்சி காயேங் பிக்கத்தி தீங்க. அங்கே தான் நல்ல நிறைய கவுஸ் எல்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சல்தே சல்தே ஜப் தோப்கார் ஹுவா து குவாலே கோ பூக் லெகிங்க. அவர் போகிறப்பயே ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடுச்சு. அவருக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அந்த குவாலைக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சு. சடக்கே பாஸ்கி ஏக் படா தாளப் தான். ஸோ அந்த ரோடு பக்கத்தில் ரொம்ப பெரிய பாண்டு ஒன்று இருந்தது. ஜிஸ்கே கினாரே கையி பேடுத்தே. அதனுடைய அந்த சீஷோரில் நிறைய மரங்கள் இருந்தது. குவாலேனே சோச்சா சலோ तालाब में नहा कर थोड़ी देर आराम कर लें फिर बाजार जाएंगे. அப்போ அந்த ஷெப்பர்ட் மேன் நினச்சாரு, சரி நம்ம இந்த பாண்டில் கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. யக சோச்சுக்கார் வக தாலாப் கி கினாரே கயா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் அந்த பாண்டு ஓரமாக நடந்து போகிறாரு. உஸ்னே ருப்பியும் கி தைலி கமர் சே கோல் க கினாரே பர் ரக்கி. அவர் பணம் வச்சுருந்த அந்த பர்ஸை அவர் எடுத்து அவரோட அந்த பேக் அவர் எடுத்து அந்த சீஷோர் பக்கத்தில் வைக்கிறாரு. ஃபிர் தாலாப்மே நஹானே உதரா. அப்புறம் அங்கே போய் அவர் குளிச்சுட்டு வர்றாரு. கினாரே கி ஏக் பேட் பர் ஏக் படா பந்தர் பைட்டா ஹுவா தா. அந்த ஷோரில் பார்த்தோன்னா ஒரு மரத்துக்கு மேலே ரொம்ப பெரிய மங்கி உட்கார்ந்துருந்தது. உஸ் பந்தர் நே ருப்பியும் கி தைலி கோ கானே கி போட்லி சம்ஜா. அந்த மங்கி அவர் ருப்பீஸ் மணி வச்சுருந்தார் இல்லையா அந்த பேக்கை, அதை சாப்பிட்றதுக்கு அவர் ஏதோ சாப்பிட்றதுக்கான பார்சல் தான் வச்சுருக்காருன்னு நினச்சிடுச்சேன். வக தீரே தீரே நீச்சே உதரா அவர் தைலி லேக்கர் பேடு பர் சட் கயா. அவர் மெதுவாக கீழே இறங்கி வந்தார். வந்துச்சு. அப்புறம் அந்த பேக் அது எடுத்துட்டேன். டக்குன்னு மறுபடியும் மரத்துக்கு மேலே ஏறிடுச்சேன். தைலி கோ உட்டாக்கர் லே ஜா ரகே பந்தர் கோ தேக்கர் குவாலா பகுத் கப்ராயாம். பணம் வச்சிருந்த பேக்கை மங்கி எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டேன் அந்த ஷெப்பர்ட் மேன் ரொம்ப பயந்து போயிட்டாரு. வக பந்தர் கோ டரானே தம்கானே அவர் உஸ் பர் பத்தர் ஃபேங்னே லகா. அவர் அந்த மங்கியை பார்த்து பயப்படுறாரு. அது எடுக்கணும், திருப்பி கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறாரு. அது மேலே கல்லை தூக்கி வீசி எறிகிறாரு. மகர் கொய்யி நத்திஜா நெகி நிற்கலாம். ஆனால் அதுக்கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. குவாலா லாச்சார் ஹோக்கர் உசி பேட்கே நீச்சே பைட் கயா. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்செட் ஆன ஷெப்பர்ட் மேன் மரத்து கீழே உட்காந்துட்டாரு. தோடி தேர்மேங் பந்தர் ने रुपयों की थैली खोली. उसमें से एक रुपया निकाल कर उसे बड़े गौर से देखने लगा. கொஞ்ச நேரம் கழிச்சு மங்கி ருப்பீஸ் இருந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குது. அதுலேருந்து ₹1 மட்டும் எடுத்து ரொம்ப கவனமாக இங்கேயும் அங்கேயும் திருப்பி பார்க்க அவர் உசே பானி மேங் டால் தியா. அது தண்ணியில் தூக்கி போட்டுடுச்சு. இஸ்கே பாத் தூசரா ருப்பியா நிக்காலா. அதுக்கப்புறம் வேறொரு ருப்பி எடுத்துகிட்டு வருது. உசே பி உலட் புலட் கர் தேக்கா और उसे जमीन पर फेंक दिया. மறுபடியும் இன்னொரு காயின்ஸ் எடுத்து இங்கே அங்கேயும் திருப்பி பார்க்க அதை தூக்கி லேண்டில் போட்டுடுச்சு. பந்தர்னே அப் தீஸ்ரா ருப்பியா இருக்கலா. இப்போ மங்கி மூணாவதாக ஒரு காயின் எடுத்துச்சு. உஸ்கே பி உலட் புலட் கர் தேக்கா. அதையும் முன்ன பின்ன திருப்பி பார்த்துச்சு. फिर उसे पानी में डाल दिया. அதையும் திருப்பி தண்ணியில் போட்டுருச்சு. इस तरह बंदर
एक एक रुपया निकाल कर कभी पानी में और कभी ஜமீன் पर फेंकता रखा. இது மாதிரி மங்கி ஒவ்வொரு ரூபாயா எடுத்து எடுத்து ஒரு சில ரூபாயை தண்ணியில் போடுது, ஒரு சில ரூபாயை வந்து கீழே தரையில் ஜமீனில் போட்டுடுச்சேன். தீரே தீரே தைலி கே சப் ருப்பியே கதம் ஹோ கயே. மெதுவாக அந்த பேக்கில் இருக்கிற எல்லா ருப்பீஸையும் இது மாதிரி காலி பண்ணிடுச்சேன். பந்தர் ஊப்கார் தூசரே பேடு பர் சலா கயா. மங்கிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. இன்னும் இது பணமே ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னா அது வேறு ஒரு மரத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஜமீன் பர் படே ருப்பியோங்கோ குவாலானே லேலியா. அந்த மங்கி தூக்கி போட்ட பணமெல்லாம் கீழே தரையில் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்து அந்த ஷெப்பர்டு மேன் எடுத்துக்கிட்டாரு. உஸ்னே உன் ருப்பியோங்கோ கின்கார் தேகா. அந்த பணத்தை எல்லாம் ஒரு கொன் பண்ணி பார்க்குறார். उसको मालूम हुआ कि घर से लाए रुपयों में आधा भाग मात्र उसे मिला है. அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா அவர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பணத்தில் 50% ஆஃப் த பணம் மட்டும்தான் அவர் கையில் கிடச்சிச்சு. வக மன்ஹி மன் சோச்சனே லகா. அப்போ அவர் அவருடைய மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, பானி கா பைசா பானி மேங் கயா, தூத் கா பைசா முஜே மிலா. அப்போ நினச்சாரு, தண்ணியிலேருந்து கிடைச்ச அமௌண்ட்டு, தண்ணி பாதி மிக்ஸ் பண்ணி தானே பாலை சேல்ஸ் பண்ணார். ஸோ அப்போ தண்ணியிலேருந்து கிடைச்ச பணம் தண்ணியிலேயே போயிடுச்சேன். ஒரிஜினலாக அதுக்கு பாலுக்கு எவ்வளோ பணம் எனக்கு வரணுமோ அது மட்டும் எனக்கு கிடச்சிச்சே. பந்தர் நெட்டி கி இன்சாஃப் கியாக. மங்கி ரொம்ப கரெக்டாக தான் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. இசிக்கோ தூத் கா தூத் பானி கா பானி காத்தேக. அதனால தான் பால்லேருந்து வர்றது பாலில், தண்ணியோட வர்றது தண்ணியிலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த லெசனுடைய சாராம்சம். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.